எனதருமை பாட்டாளி சொந்தங்களுக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சமூகத்திற்கும் உடையூர் சிலம்புவின் வணக்கங்கள். இந்த காணொலியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, வேற யாரு, நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி தான். நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் என்ன கேட்டிருந்தாருனாக்க, அதான் நீ உங்களை ரகசியமாக சந்திச்சதா நான் பத்திரிகையின் வாயிலாக கேள்விப்பட்டேன். எதுக்காக நீங்கள் ரகசியமாக சந்திச்சிங்க, அதை நீங்கள் பொது வெளியில் விளக்கணும். அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு மின்சார வாரியம் 1 லட்சம் கோடி நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, கடனில் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதானியோட சோலார் மூலயமா, அந்த சோலார் கம்பெனி மூலயமா நீங்கள் 25 வருஷத்துக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யறதுக்கு ஒப்பந்தம் போட்டதாகவும் கேள்விப்பட்டேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், மக்களுக்கு நீங்கள் ரகசிய சந்திப்பு எதுக்குன்னு சொல்லி விளக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தார். இதை பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம முதலமைச்சர் அவர்களை பார்த்து அதானியை பற்றி கேள்வி கேட்கும்போது தெரிச்சு ஓடினார். அதுக்கப்புறம் இது மாதிரி மருத்துவர் ஐயா அவர்கள், ராமதாஸ் அவர்கள் உங்களை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் முதலமைச்சர் அப்படின்ற உயர் பதவியில் இருக்குன்றத கூட மறந்து தரம் தாழ்ந்து அவருக்கு வேலை இல்லை, அதனால தினம் தினம் ஏதாவது அறிக்கையை வெளியிட்டு இருப்பாரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு மூத்த அரசியல்வாதி, இந்தியாவிலேயே மூத்த அரசியல்வாதி, சமூக நீதிக்காக போராடியவர், பல சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த ஒப்பற்ற ஒரு தலைவர். ஏன் இன்னும் சொல்ல போனா அவங்க அப்பா காலத்திலிருந்து அரசியல் பண்ணவர். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு மூத்த தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க அது மருத்துவர் ஐயா தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வயசை கூட பார்க்காம மிகவும் அலட்சியமாகவும் அதிகார திமிரோடவும் தான் முதலமைச்சர் யார் என்ன பண்ணிட முடியும், யார் என்ன கேள்வி கேட்ட முடியும் அப்படின்ற திமிரோட இவர் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த நேரத்தில் நான் இன்னொன்னு கேட்கிறேன், நான் திமுகவுக்கு வாழ்நாள் ஓட்டு போட்டதே கிடையாது. ஆனா எனக்கும் முதலமைச்சர் நீங்க தான். உங்க கட்சியை சார்ந்த தமிழ் பிரசன்னா அவர்கள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து, முதல்வராக இருக்கும்போது அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுங்களா? அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. முதலமைச்சர்னா கொம்பா, துப்பாக்கி வச்சிருந்தா கொம்பா. முதலமைச்சர்னா எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்ச முதல் வேலையாள் அப்படின்னு நான் சொல்ல தலைவரை, உங்க கட்சியை சார்ந்த தமிழ் பிரசன்னா சொன்னார். அதை நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுறேன். அப்படிங்கும்போது நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளரா இல்ல, ஒரு சாதாரண மக்கள்ல ஒருவனா நான் கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நீங்க ஒண்ணு நான் அவரை சந்திச்சேன், இல்ல சந்திக்கல, மின்சார வாரியத்துக்கு சம்பந்தம் இருந்திருந்தா நான் அதை பத்தி விசாரிப்பேன் அப்படின்னு நீங்க எது வேணா சொல்லியிருக்கலாம். இது எதையும் சொல்லாம ஒரு மூத்த அரசியல்வாதிய அவமானப்படுத்திட்டு நீங்க போயிட்டீங்க. இதுக்கு வெகுண்டு எழுந்த பாட்டாளிகள் அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, காவல்துறையை கையில வச்சிருக்கீங்க. ஒரே நாள்ல 25,000க்கும் மேற்பட்டவரை கைது பண்ணி அன்னைக்கு மண்டபத்தில் கைது பண்ணி எல்லாரையும் வச்சிட்டீங்க. ஆனா போராட்டம் ஓயில. இதனால வெகுண்டு எழுந்த பாமக தலைவர், முன்னாள் நடுவண்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னு ஒப்பற்ற ஒரு தலைவர், சமூக நீதிக்காக போராடியவர்னு கூட பார்க்காம நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. இதனால நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. யாரு? அன்புமணி அவர்கள். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். தப்பு செஞ்சது நீங்க. உங்களோட தரம் என்னன்னு தெரியாமலேயே, உங்களோட தகுதி என்னன்னு தெரியாமலேயே ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், எல்லாருக்கும் தலைமை தாங்குற ஒரு ஆளு, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு ஆளை ஒரு இடத்துல இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி பேசுனது தவறு, அதனால மன்னிப்பு கேட்கணும்னு அன்புமணி அவர்கள் கேட்டார். இதுல என்ன தவறு இருக்கு? உடனே நீங்க என்ன பண்ணீங்க, உங்க அப்பா காலத்து அரசியல கையில் எடுத்தீங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டா அவரோட சொந்த சமூகம், அதாவது வன்னியர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களை, அதாவது ஐயா பெரிய ஒரு துரைமுருகன் இருக்கார்ல அவரு, அப்புறம் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், இவரை போன்றவர்கள் வைத்து எதிர்வினை ஆற்றுவார். அதே பாணியை இப்ப நீங்க கையில் எடுத்தீங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இப்ப வயசாயிட்டு இப்ப இருக்கிறதுன்னு பார்த்தாக்க, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எங்க பக்கத்து மாவட்டத்துக்காரர் தான், அமைச்சர் தான். அவரை விட்டு நீங்க எதிர்வினை ஆற்ற விட்டுறீங்க. அவர் என்ன கேட்கிறாரு, முதலமைச்சரோட தரம் பார்த்து பேசணும், தகுதி பார்த்து பேசணும். இதுக்கு அன்புமணி மன்னிப்பு சொல்ற, அதெல்லாம் எங்களால கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி எதிர்வினை ஆற்றுறாரு. இப்ப அண்ணன் சிவசங்கர் அவர்கள்ட்ட நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க முதலமைச்சரோட தகுதி என்னன்னு நல்லாவே தெரியும். அந்த தகுதியை நான் கொஞ்சம் சொல்லட்டுங்களா? இந்த காணொலி வாயில தெரிஞ்சுங்க. ஒன்னும் கிடையாதுங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இது 5க்குள்ளாருமே நம்ம போவோம். இப்ப நம்ம முதலமைச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் கையில துண்டு சீட்டு வச்சுதான் பேசக்கூடியவர் அப்படின்னு நான் சொல்லிங்க.
பிஜேபியோட முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே துண்டு சீட்டுன்னு சொல்லி அது பத்திரிகையாளர் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. அவரை தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்ல சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவர் சொன்ன பழமொழியை நம்ம திரும்ப சொல்லிடுவோம். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்றது பழமொழி. இதை நம்ம தலைவர் எப்படி சொல்லுவாரு? யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேம்பாரு. அடுத்த இன்னொரு பழமொழியும் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பூனை மேல் மதில் போல் அப்படின்னு. பொதுவா பழமொழி என்னன்னா மதில் மேல் பூனை போல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தது பார்த்தாக்க அந்த துண்டு சீட்லயே சீத்தலை சாத்தனார் அப்படின்னு எதை எழுதிருக்குன்னு வச்சுங்க, அதை சீத்தலை சோத்தனார்னு படிக்கக்கூடியவர் தான். தமிழை பொறுத்தளவுக்கு அவரோட தரமும் தகுதியும் இதுதான். இதை நான் சொல்லலைங்க, அவரோட பேட்டியில நான் பார்த்திருக்கேன், பார்த்ததை தான் நான் சொல்றேன். அடுத்தது ஆங்கிலத்தில் எடுத்துக்கும். பிபிசி சேனல்ல இருந்து பேட்டி எடுக்கிறத ஒருத்தவங்க வராங்க. அவர் வந்து அப்போ வந்து தற்போதைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஆர் யூ நான் ரிலீஜியஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஆர் யூ நான் ரிலீஜியஸ் ஆர் ரிலீஜியஸ் இவரே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா ஆர் யூ ஏத்திஸ்ட் அப்படிங்கிறாரு. டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன் கூட ஒரு காமெடி வில்லன் இருப்பார்ல, அவரு சொல்ற பதில் மாதிரி இல்ல புரியல அப்படிங்கிறார். இதுதான் அவரோட ஆங்கில புலமை. அடுத்தது பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்துப்போம். கணக்குல 86 + 9 இஸ் ஈக்குவல் டு 97 கில்லியா கணக்கு போட்ட ஒரே தலைவர் உங்கள் முதலமைச்சர். அதாவது சம காலத்துல வந்து கணித மேதை ராமானுஜம் அவர்கள் வாழல. அப்படி வாழ்ந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், இப்போ தற்போதைய முதல்வர், அதாவது உங்க முதல்வர் அவர்கள் பார்த்து, தம்பி இந்த பட்டத்தை கணித மேதைன்ற பட்டத்தை நீங்க வச்சீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் ஒரு தரமும் தகுதியும். அடுத்தது பாத்தீங்கன்னா அறிவியலுக்கு நம்ம கடைசியா போவோம். சமூக அறிவியல் எடுத்துப்போம். அதாவது வரலாறு, கிட்டத்தட்ட வரலாறுன்னு வச்சீங்க. முதல் உலக போர் எப்ப நடந்தது, இரண்டாம் உலக போர் எப்ப நடந்தது, பானிபட் கலவரம் எப்ப வெடிச்சது, இப்படின்ற கேள்விக்குள்ளெல்லாம் போகவே வேணாங்க. நம்ம நாடு சுதந்திரம் வாங்கினது என்னைக்கு, குடியரசு தினம் என்னைக்குன்னு கூட தெரியாம மாத்தி மாத்தி உளர்றவர் தானே உங்க முதலமைச்சர். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்க முதல்வருக்கு? இதுதானே அவரோட தகுதியும் தரமும். அறிவியல் எடுத்துக்கும். அவர் அறிவியல்ல வந்து எங்கேயும் பேட்டி கொடுத்ததா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நானாவே ஒரு யூகத்துல ஒரு ஒன்னு சொல்றேன். எல் நினோன்னு எடுத்துக்கும். எல் நினோ அப்படின்னு ஏதாவது அவர்கிட்ட போய் எல் நினோனா என்ன அப்படின்னு கேட்டாக்க, எல்லுக்கு அப்புறம் எம்மு தானே வரும், என்ன நீங்க என்ன ஐ என்ன ஓன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு. இந்த அளவுக்கு தகுதி படைச்ச ஒரு முதல்வரை பார்த்து திரு அன்புமணி அவர்கள் மன்னிப்பு கேட்க சொன்னது ரொம்ப தப்பு தான் தலைவரே. அண்ணே சிவகுமார், இது சிவசங்கர் அண்ணே, ரொம்ப தப்பு தான். வேணும்னா எங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் கேட்டதுக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இவ்வளவு தகுதி படைச்ச ஒரு தலைவரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது ரொம்ப தப்பு தான். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்கு பாத்தீங்களா, நீட் தேர்வை எதுக்கக்கூடிய கட்சியில ரொம்ப ஆக்ரோஷமாகவும் வெறித்தனமாகவும் எதுக்குற ஒரே கட்சி திமுக. ஆனா நீட் தேர்வால முதல் ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேரு அனிதா. அதையே அவர் பேப்பர்ல எப்படி பார்த்து படிக்கிறாரு, மாணவி சரிதாங்கிறாரு. பாத்துட்டீங்களா? பேப்பர்ல பார்த்து படிக்கும் போது சரிதாங்கிறாரு. இவ்வளவு தகுதியோட ஒரு முதலமைச்சரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொன்னது தப்புதான். போக்குவரத்துறை அமைச்சர் தப்புதான். நான் என்ன தெரியும் கேட்கிறேன், உங்களை எதுக்கு கேள்வி கேட்க சொன்னாங்க உங்க முதலாளி? நீங்க போக்குவரத்துறை அமைச்சர், பிரச்சனை நடக்கிறது அதானி குழுமத்தை சோலார் வந்து அந்த மின்சாரம் கொள்முதல் செய்யறது சம்பந்தமா. அப்படி சட்டப்படி பார்த்தாக்க, அதாவது தார்மீக அடிப்படையில பார்த்தாக்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தானே பேட்டி கொடுக்கணும். உங்களை எதுக்கு பேட்டி கொடுக்க சொன்னாங்க, எதிர்வினையாற்ற சொன்னாங்க? ஏன்னா சொந்த சமூகம், ஒரே ஜாதிக்காரங்களை விட்ட கேள்வி கேட்கலான்னு. அண்ணே, உங்களுக்கு கட்சி பார்க்காம உங்க சமூகத்துக்காரங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சாங்க, அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு அமைச்சர் பதவி எப்படி வந்ததுன்னு தெரியுங்களா? தெலுங்கு பேசக்கூடிய, அவர் சமூகத்தை சார்ந்த, அவர் மொழி பேசக்கூடிய, அவர் சமூகம் இல்ல அவர் மொழி பேசக்கூடிய ஆளுங்களுக்கு, தெலுங்குக்காரங்களுக்கு 7 அமைச்சர் பதவி, 6-7 அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்து ஐயா அவர்கள் ஒத்த அறிக்கை வெளியிட்டாரு. 2% கூட இல்லாத அவங்களுக்கு 6-7 அமைச்சர். நாங்க 22% இருந்து 30% இருக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம், வன்னியர் சமூகம். இதுல 1-2 அமைச்சர் தான் நீங்க கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டதின் விளைவாக தான் உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியே கிடைச்சது. இதை மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இதை மனசுல வச்சு செயல்படுங்க. இனி வரும் காலங்கள்ல உங்க கட்சி தலைமையை ஐயாவை விமர்சிக்க சொன்னால், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, பல இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு போராட்டி இருக்காரு, சமூக நீதிக்காக போராடி இருக்காரு, அவரை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுங்க. உங்களுக்கு வேணா உங்க கட்சியிலே ஒருத்தர், முன்னாள் சீனியர் ஒருத்தர் இருக்காருங்க, வீரபாண்டி ஆறுமுகம், வீரபாண்டியார். அவர் பேர சொன்னாலே சும்மா கெத்தா இருக்குல்ல, சிங்கம் மாதிரி இருந்தாரு. திமுகவில் வந்து கலைஞரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே தலைவன் அவர். ஒரு பாக்கி ஒன்று சொன்னதா கேள்விப்பட்டேன். கலைஞரை கூப்பிட்டு, என்னையா நீங்க அவர் வச்சுக்கிற மீட்டிங்ல போய் நீ கலந்துக்கிறியாம அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என் கட்சிக்கு தான் தலைவன், அவர் என் சமூகத்துக்கே தலைவன் அப்படின்னு சொன்னவரான் வீரபாண்டியார்.
அவர் மாதிரி கூட இருக்க வேண்டாம். இல்ல நான் எதுவும் பேசலங்க, இது பேசினா வட மாவட்டத்துல பிரச்சனை அதிகமாயிடும், அதனால இதை நம்ம பேசாம கடந்து போயிடலாம், முடிஞ்சா நீங்க வருத்தம் தெரிவிங்க, இல்லன்னா நீங்க வேற யாரையாவது அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரை விட்டு பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இனிமே போயிருங்க. வருங்காலங்கள்ல இது மாதிரி பேசாதீங்க. எங்க ஐயா என்ன சொல்லியிருக்காரு, எங்களை அமைதியான பாதையில போக சொல்லியிருக்காரு. சின்னையா என்ன சொல்லியிருக்காரு, டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், இதுல போங்க, போய் படிங்கடா, படிச்சுட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இப்பவும் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பழைய பாமகவை திரும்ப பாக்குற மாதிரி நீங்க எங்களை சீண்டாதீங்க. தமிழ்நாட்டிலேயே இந்திய ராணுவத்தையும் தமிழ்நாடு காவல்துறையும் எதிர்த்து போராடின ஒரே கட்சி பாமக தான், வேற எந்த கட்சிக்கும் இந்த வரலாறு கிடையாது. அதனால் முதல்வர் அவர்களே, வருங்காலங்களில் உங்கள் தகுதி அறிந்து தரம் அறிந்து நீங்கள் ஒரு முதல்வர் என்ற பதவியில் இருக்கின்றோம் என்பதை அறிந்து நாவை கொஞ்சம் அடக்கி பேசுங்கள். மன்னிப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் வருத்தமாக தெரிவித்திருக்கலாம், அதுவும் செய்யல. 2026 தேர்தல் உங்களுக்கு சரியான பாடம் புகட்ட மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாத்துக்கலாம் 2026க்காக வெயிட்டிங். நன்றி.